ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை சனிக்கிழமையில் ஒரு அதிசயம் நடக்கும் என் செல்லமே. உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு. என் செல்ல பிள்ளையே, நீ தவறு செய்திருந்தால் வயது வித்தியாசமின்றி தயங்காமல் மன்னிப்பு கேள். நீ தவறு செய்யவில்லை என்றால் வயது வித்தியாசம் பாராமல் எதிர்த்து நில். இரண்டு இடத்திலும் நீ அமைதியாய் இருந்தால் என்றால் உன்னை குற்றவாளியாக முடிவு செய்து விடுவார்கள். புரிகிறதா? என்னை நம்பி வந்த வாழ்க்கையில் யாரும் தரப்போவதும் இல்லை, தட்டி கொடுப்பவரும் இல்லை என்று வேதனைப்படுகிறாய். இந்த சாயப்பாவை நம்பி வந்த யாரையும் நான் வேதனைப்படுத்துவதில்லை. கலங்காதே. நெஞ்சில் கவலையை நித்தமும் பயிராக்கி வாழுதல் ஒடிந்த கோளுக்கு சமமாகும். இறைவனிடம் பாரத்தை போட்டு கடமையாற்ற துணிவதே கவலையை போக்கும் மருந்து. துன்பத்திற்கு இறைவன் துணை இருப்பான் என்று மனதார நினைத்துக்கொள். கவலையற்று மனதை அமைதி கொள். காலம் ஒரு பொன்னான வாழ்வை கொண்டு வந்து சேர்க்கும் நிச்சயமாக. உன் சாயப்பா சொல்லட்டுமா? யாரிடத்திலும் கிளை போல இனிமையாக பேசு. கொக்கு போல ஒரே எண்ணத்துடன் உன் சாயப்பாவே நினை. யானை போல நன்றாக குழி, ஆடு போல நன்றாக மென்று சாப்பிடு. நாயை போல நன்றியுடன் செயல்படு. காக போல குறிப்பறிந்து இயங்கு. தேனி போல நன்றாக உழைத்திடு. இவ்வாறு செய்தாயானால் உனது வாழ்க்கை சொர்க்கமாகும் என் செல்லமே, சொர்க்கமாகும். துன்பங்கள் அனுபவித்த காலத்தை எல்லாம் மறந்துவிடு. யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை? யாருக்குத்தான் இந்த பிரபஞ்சத்தில் துன்பங்கள் அனுபவிக்காத மனிதர் உண்டா? ஏதாவது ஒரு பிரச்சனையில் யாருக்காவது அவருக்கேற்றவாறு துன்பங்கள் அடையத்தான் செய்வார்கள். அந்த துன்பங்கள் எல்லாம் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதே. அதில் நீ கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதே. நம்மால் முடியாது என்று நினைக்கும் செயல்களை யாரோ ஒருவன் எங்கோ ஒரு இடத்தில் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதையும் மறந்துவிடாதே. முடியாது என்ற வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்கவே கூடாது. ஆம் செல்லமே, நான் ஒன்று சொல்கிறேன் என் செல்லமே. நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்து நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை 108 முறை சொல். உன் வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். அது என்ன மந்திரம் தெரியுமா? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று இந்த இலகுவான மந்திரத்தை காலை வெறும் வயிற்றோடு குளித்துவிட்டு இந்த நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் பிரார்த்தனை எல்லாவற்றையும் உன் சாயப்பா நிறைவேற்றுவேன். நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நல்லபடியாக நிறைவேறப் போகிறது. உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது. உன் சாயப்பா சொல்வதை கேள். நான் உன்னுடன் இருக்கிறேன், கவலைப்படாதே. என்றும் உனக்காக துணையாக இருக்கிறேன் என் செல்லமே. நான் உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன். நல்லதொரு மாற்றங்கள் என்பது எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழவிருக்கிறது. நாளைய பொழுது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய். உனது வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது என்பது உனக்காக உன் சாயப்பா சொல்கிறேன் என் செல்லமே. ஒன்று மட்டும் சொல்கிறேன். உன்னால் செய்ய முடியும் என்று நம்பு. நிச்சயமாக இதை செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை சரியாக செய்ய முடியும் என்று நீ நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும். உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். அதுதான் முக்கியம். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறதல்லவா? புரிகிறதா என் செல்லமே? ஆகவே எந்த நிலையிலும் நீ நம்பிக்கையை இழக்காதே. எந்த சமயத்திலும் எந்த நிகழ்விலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நடப்பவையெல்லாம் நன்மைக்கே, தடங்களுக்கு என்றும் வருந்தாதே. அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படும். எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. ஏனென்றால் இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நிச்சயமாக அதை உனக்கு சாதகமாக உன் சாயப்பா மாற்றி அமைப்பேன்.
உனக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கையை எவன் ஒருவனாலும் தடுக்க முடியாது. நீ மன நிம்மதியுடனும் நிரந்தர சந்தோஷத்துடனும் வாழ்வாயாக என்று உனக்கு நல்லதொரு விதமாக நாளை காலை பொழுதில் இப்பொழுதே உனக்கு உன் சாயப்பா ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. இப்பொழுது யாரும் உன் பக்கத்தில் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் நான் ஒவ்வொரு வினாடியும் உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். அதையும் நீ பல சமயத்தில் நீ உணர்ந்திருப்பாய். என் பாதையை பார்க்கத்தான் உனக்கு நேரம் ஆகுது. கவலை வேண்டாம், என் மீது நம்பிக்கை வை. உனக்கு உன் சாயப்பா நான் துணையாக இருக்கிறேன். ஆம் செல்லமே, கண்ணோடு ஒளி இல்லை சாயப்பா, என் மூச்சு எனதில்லை, உனக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்று உன்னிடத்தில் நான் பலமுறை பாட்டாக பாடியிருக்கிறேன். நீ அந்த சமயத்தில் எனக்கு அருள்பாலித்து என் மனதை நிரக்கச் செய்கிறாய். அதை பல இடங்களில் நான் மனப்பூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். என் சாயப்பாவை நான் என்றும் மறப்பதில்லை. என் செல்லமே, நான் ஒன்று சொல்கிறேன், மனதில் பாரம் வேண்டாம். இந்த அகிலத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. அதை அப்படியே ஏற்றுக்கொள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரையும் எதிர்பார்க்காதே. நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இரு. உன்னை உயர்த்திக்கொள். உனக்கு உன் சாயப்பா நான் நல்லதொரு வழி காட்டுவேன். கவலைப்படாதே. நீ பல சமயங்களில் ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாய், மனக்குழப்பத்தில் இருக்கிறாய். அந்த சமயத்தில் சாயி சாயி என்று என்னை மனதில் நினைத்து ஒரு முடிவை எடு. நிச்சயமாக எல்லாம் சரியாகும். சாயப்பா, உன்னை கோயிலுக்கு வந்து பார்க்க முடியவில்லையே என்று கவலைப்படுகிறாயா? கவலை வேண்டாம். பசியில் இருக்கும் ஒரு ஆதரவற்றவருக்கு பசியை போக்கினாலே நானே உன்னை காண ஓடோடி வருவேன். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நிச்சயமாக. ஆம் செல்லமே, உனக்கான வாழ்வு நிச்சயமாக நாளை சனிக்கிழமையில் ஒரு நல்லதொரு அதிசயம் நடக்கும். நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? நிம்மதியாக மகிழ்ச்சியாக கண்ணுறங்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும். ஓம் சாயி நமோ நமக. ஸ்ரீ சாயி நமோ நமக. ஜெய ஜெய சாயி நமோ நமக. சத்குரு சாயி நமோ